ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் செப்டம்பர் 23 புரட்டாசி மாத திங்கட்கிழமை. ரொம்பவே விசேஷமான நாளைய தினம் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் பண வரவை அள்ளி கொடுத்த நம்முடைய சிவபெருமானை நாமும் வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கும் கட்டாயம் பண வரவில் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கும். தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்திற்காக தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக நிறைவடையாது. எந்த ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இருக்காது. தீபத்திற்கு பல வகையான பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு வகையான மூலிகை செடிகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கமும் இன்றளவும் இருந்து வருது. அந்த வகையில் நம்முடைய பண கஷ்டங்கள் மற்றும் மனக்குறை அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு தீபத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அந்த மூலிகைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் விரைவிலேயே நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் பயன்படுத்தி வழிபாடு செய்வோம். அந்த வகையில் சிவபெருமானுக்கு உரிய மூலிகை பொருள்னு பார்த்தா தும்ப செடி. இந்த தும்ப செடிங்கிறது சாலை ஓரத்தில் எங்கேயுமே கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு செடி. இது இந்த தும்பை பூங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. இந்த இலை, பூ, வேர் இது அனைத்திலுமே பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த இந்த தும்ப செடியை எந்தெந்த முறையில் பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். தும்பப்பூவை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் சூட்டி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தும்பப்பூவை சிவபெருமானோட பாதத்தில் வைக்கக்கூடாதுங்க, சிறுசில் தான் வைக்கணும். தும்ப செடியோட வேரை பணம் வைக்க இடத்துல வச்சோம் அப்படின்னா பண வசியம் ஏற்பட்டு பணம் வரவு அதிக அளவில் உண்டாகும். தும்பப்பூ செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை மஞ்சள் தண்ணி தெளித்து நீங்கள் அதை பறிக்கணும். அந்த செடியை 3 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். காய வச்ச அந்த செடியிலேருந்து வேரை கத்தி அல்லது நம்மளோட நகம் படாத அளவிற்கு அந்த வேரை ரொம்ப பாதுகாப்பாக எடுக்கணுங்க. அந்த வேரோட ஒரு ரூபா நாணயத்தை வச்சு நீங்கள் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல அந்த தும்பப்பூவோட வேரை நீங்கள் வைங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம் வீட்டில் பண வசியம் ஏற்படும். நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே எந்த தடையும் இல்லாமல் நம்ம வேலைகள்லேயும் சரி, பிஸ்னஸ் நம்ம தொழில் பண்ணாலும் சரி, அதிலிருந்து பணம் வசியம் ஏற்பட்டு நிறைய பண வரவை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். இதை நீங்கள் பொருளாதாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். தும்பப்பூ இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம தீபம் போடும் முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை திங்கட்கிழமை அன்னைக்கு ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம், இல்லைன்னா மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம். ஒரு அகல் விளக்கு சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கோங்க. தும்ப இலையை ஒன்று எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு ஈரலாமல் தொடச்சிக்கோங்க. அகல் விளக்கில் தும்ப இலையை திரி போல் வைக்கணும். தும்ப இலையோட நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி அது மேலேயே வச்சு தீபம் ஏற்றுங்க. அதோடு சேர்த்து அந்த இலையோடு சேர்த்து தீபம் ஏற்றினதுக்கப்புறம் அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்காந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பாரமாக இருந்தாலும் சரி, அதை மனசார அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிடம் தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய கஷ்டங்கள், குறைகள், பாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் நீங்கள் இதே போல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் உங்களுடைய மனக்குறை மட்டும் இல்லை, பணம் சம்பந்தப்பட்ட அத்துணை தடைகளுமே நீங்கும். துன்பங்கள் அனைத்துமே விலகி ஓடும். எப்பேற்பட்ட நீங்கள் கடனாளியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கடனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எவ்வளோ பரிகாரம் பண்ணியும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியோடு இருக்கிறவங்க
ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைனாக்கா மாலை 5 மணிக்கு மேலே இந்த ஒரு தும்ப இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. இந்த தீபத்துக்கிட்ட உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக வெகு விரைவில் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய அத்துணை கடன்களுமே நீக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ செழிப்புங்கிறது உருவாகும். பண வரவு அதிகரிக்கும். பண வரவு அதிகரித்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நீங்கப்படும். அதனால் முழு மனதோட சிவபெருமான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. அவரோட அருளால் மகாலட்சுமி தாயார் செல்வத்துக்கு அதிபதியாக ஆனாங்க. அந்த மாதிரி சிவபெருமானின் அருளால் நாமும் நிச்சயமாக செல்வ செழிப்பு உடையவராக நம்ம மாறலாம். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பல மகத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தும்ப செடியை இந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. நன்றி.